ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கற்காலம் ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம் எஸ்டர்டே கிளாஸில். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம மெட்டல் ஏஜில், அதாவது என்னது உலோக காலத்தில் பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது தான் சாக்கோலித்திக் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாக்கோலித்திக்னா என்னது, அதாவது அந்த காப்பர் கிடைச்ச அந்த காலகட்டத்தை தான் நம்ம வந்து சாக்கோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம். அதிலிருந்து உருவாக்குனது தான் பிரான்ஸு, அது பிரான்ஸ் ஏஜ்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எதை நம்ம கரெக்டாக மீன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காப்பர் யூஸ் பண்ண காலகட்டம். அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாக்கோலித்திக் பீரியட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இதை பற்றி நம்ம பார்க்கும்போது சில லொக்கேஷன்ஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது. தேர் இஸ் ஆல்சோ நன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். எத்தனை பேருக்கு தெரியும் இது என்னது? இண்டஸ் வேலி சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படும். ஏன் அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா அப்படிங்கிற பகுதியில் தான் முதல்ல கிடைச்சது. அதனால் இதுக்கு அந்த பெயரையே சொல்லி அழைக்கக்கூடிய வழக்கம் ஏற்பட்டிருக்கு. புரியுதா? அப்போ முதல்ல கிடைக்கப்பெற்ற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிளேஸ் எது அப்படின்னா, அது வந்து ஹரப்பன் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? இப்போ வந்து இது பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ அந்த ஹரப்பா அப்படிங்கிறது தான் முதல்ல கிடைச்சிதுங்கிற ஒரே ரீசனுக்காக இதோட பேரே ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன் சொல்கிறோம், இந்தியாவில் சிந்துன்னு சொல்லக்கூடிய, அதாவது இண்டஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரிவர் பாயக்கூடிய பகுதியை சுற்றியும் அந்த நாகரிகம் செழித்தோங்கி இருந்ததுனால அதை நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த ஆற்று பள்ளத்தாக்குகள்லையே மக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தான் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, அங்கே அதை சுற்றி தான் விவசாயம் அப்படின்றது பண்ண முடிஞ்சது. அதனால் அந்த பகுதிகளில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுத வேண்டிய என்ன லைன் அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படும். சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படும். இதுதான் வந்து நீங்கள் எழுதுகிற ஃபர்ஸ்ட் விஷயம். சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படும். இந்த பீரியடை பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுறது உண்டு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடை பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா, முக்கோணம் மாதிரியான ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது முக்கோணம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்தியாவில் எங்கெல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்துச்சு, பாகிஸ்தானில் எங்கெல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. பாருங்கள், மேலே ஆப்கானிஸ்தானா, அங்கே வந்து மண்டா அப்படிங்கிற ஒரு பிளேஸை காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே வந்து மிட்டத்தாலுங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்துடுது. காலிபங்கன். ஹரப்பா அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். ஹரப்பாங்கிறது எக்ஸாக்டாக வந்து அந்த இண்டஸ் ரிவருடைய ராவி கிளையில், சட்லஜ் ராவிக்கு சென்டரில் இருக்குது பாருங்கள் ஹரப்பா அப்படிங்கிறது. அப்போ ஹரப்பாங்கிறது முழுக்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் லைக் வந்து குஜராத்தில், மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேஷில், கொஞ்சம் பீகார் சைடு வரைக்கும் போகாது, இந்த சைடு மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாக இந்த சைடு மட்டும்தான் இருக்கும். ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இட் வாஸ் அன் அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் அன் அர்பன் சிவிலைசேஷன்.
அதாவது இது என்ன அப்படின்னா நகர நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கிராம நாகரிகம் கிடையாது. அப்போவே நகர நாகரிகம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. பட் ஆனால் அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு நகர நாகரிகம் தான். ஆனால் எந்த காலகட்டத்திலேருந்து நகர நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஆக்சுவலி இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, இந்த ஹரப்பாவே 3ஆக பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த ஹரப்பா அப்படிங்கிறத 3ஆக பிரிக்கிறாங்க. ஹரப்பாவே 3 காலகட்டமாக பிரிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண சைட்டுங்கிறது ஹரப்பான்னு நமக்கு தெரியும். அதனால தான் இதை வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியும், முதலில் காணப்பட்ட இடம். அதுக்கடுத்து இதை 3ஆக பிரிக்கும்போது இயர்லி ஹரப்பன், மெச்சூர் ஹரப்பன், லேட்டர் ஹரப்பன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது எழுதிக்கோங்க, ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறத 3 ஐஃபன் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு வந்து இயர்லி ஹரப்பன், தொடக்க கால ஹரப்பா. இயர்லி ஹரப்பன் அப்படிங்கிறது தொடக்க கால ஹரப்பா. இதோட காலகட்டம் என்னன்னா 3000 பிசியில் இருந்து 2600 பிசி வரைக்கும். இதோட காலகட்டம் இயர்லி ஹரப்பன், தொடக்க கால ஹரப்பாவுடைய காலகட்டம் அப்படிங்கிறது 3000லேருந்து 2600 பிசி வரைக்கும். அதுக்கடுத்து மெச்சூர் ஹரப்பா, பிசிஇ அப்படின்னு போட்டுக்கோங்க, பிசிஇ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மெச்சூர் ஹரப்பாங்கிறது அதாவது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 பிசியில் இருந்து 1900 பிசிஇ அப்படின்னு வரும். மெச்சூர் ஹரப்பா அதாவது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. அதுக்கடுத்து லேட்டர் ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. கமெண்டில் இருக்குது, ஸ்பெல்லிங் தெரிலனா பார்த்துக்கோங்க இங்கிலீஷில். லேட்டர் ஹரப்பாங்கிறது 1900 பிற்கால ஹரப்பா 1900 1700 வரைக்கும் உள்ள பிசிஇ காலகட்டத்தை சேர்ந்தது லேட்டர் ஹரப்பா, பிற்கால ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது இது. அப்போது அந்த ஹரப்பாங்கிறது ஃபஸ்ட்டு கிடைச்சதுனால அதுக்கு பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன் மாறுது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பேர். அதே மாதிரி இந்த ஹரப்பாவை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, அதாவது 3 காலகட்டமாக பிரிக்கிறாங்க. அதில் எப்போ வந்து அர்பன் ஃபேஸ், அதாவது நகர நாகரிகம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா மெச்சூர் ஹரப்பாலேருந்து தான் நகர நாகரிகம் அப்படிங்கிறது தொடங்குச்சின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? நகர நாகரிகம் எப்போ இருந்து தொடங்குச்சு அப்படின்னா மெச்சூர் ஹரப்பன் அந்த பீரியட்லேருந்து, அதாவது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவுடைய காலகட்டத்தில் தான் நகர நாகரிகம் அர்பன் ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அது தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பவுண்ட்ரிஸ். இப்போ நம்ம வந்து எல்லைகளை பார்க்குறோம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாகரிகம் எந்தெந்த பகுதிகளில் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லைகள். இப்போ வந்து முக்கோண ஷேப்பில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது, இது தானே கேட்குறீங்க? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது முக்கோண ஷேப்பில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் அது மேலே வந்து என்ன ஊர் இருக்குது, கீழே என்ன ஊர் இருக்குது, அது மாதிரி பார்க்கலாம். வடக்கு பகுதி இந்த மாதிரி நீங்கள் மேப் மாதிரி போட்டுக்கோங்க, ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு மேலே வடக்கு, அதாவது என்னது நார்த்து, கீழே வந்து சவுத்து தெற்கு. அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறதுல என்ன வரும், ஈஸ்ட்டுனா கிழக்கு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேற்கு, வெஸ்ட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து அதோட எல்லைகள். நாலா பக்கமும் என்னென்ன ஊர் இருந்துச்சு அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுண்ட்ரிஸ் அதை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு சுட்கா ஜெண்டர் அப்படிங்கிறது வெஸ்ட்டு மேற்கு பகுதியில் இருந்தது. மேற்கு பகுதியில் சுட்கா ஜெண்டர் கமெண்ட்டில் போடுறேன். சுட்கா ஜெண்டர் அப்படிங்கிறது மேற்கு பகுதியில் இருந்தது. தமிழ்லையும் நான் கமெண்ட்டில் போடுறேன். கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள், மேற்கு பகுதி. சுட்கா ஜெண்டருங்கிறது மேற்கு பகுதி. இது எங்கே இருக்குது அப்படின்னா
இது வந்து பலூச்சிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான், பாகிஸ்தான். இந்த சுட்கா ஜெண்டருங்கிறது மேற்கு பகுதியில் இருக்குது, அதாவது இந்தியாவுக்கு மேற்கு பகுதியில், பலூச்சிஸ்தான், பாகிஸ்தான் இந்த 2 நாடுகள்லையும் இருக்கிறது தான் சுட்கா ஜெண்டர். இது மேற்கு பகுதியில் இருக்குது. அதே மாதிரி இது எந்த ரிவரில் இருக்குன்னா தாஷ்த் ரிவர்னு சொல்லக்கூடிய தாஷ்த் ஆறுல இருக்குன்னு சொல்கிறாங்க. தாஷ்த் ரிவர். இதை கண்டுபிடிச்சது யார் இந்த சுட்கா ஜெண்டருங்கிறத அப்படின்னா ஆர்எல் ஸ்டெயினுங்கிறவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆர்எல் ஸ்டெயின் கமெண்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்து சுட்கா ஜெண்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கார். வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடியது. வெஸ்ட்டில் இருக்க பகுதி என்ன அப்படின்னா சுட்கா ஜெண்டர் அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பலூச்சிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் இருக்குது. இது எந்த ஆறை சுற்றி இருந்த இடம் அப்படின்னா தாஸ்த் ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறை சுற்றி இருக்குது. இதை கண்டுபிடிச்சது ஆர்எல் ஸ்டெயின். இதை பர்ஃபெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஈஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ வெஸ்ட்டுங்கிறது மேற்கு பகுதியை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்னது ஈஸ்ட்டு, அதாவது கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதியில் இருந்தது என்னென்னா ஆலம்கிர்பூர் அப்படிங்கிற ஊர். 2 லாங்குவேஜ்லையுமே நான் கமெண்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆலம்கிர்பூர் இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அப்போது என்ன அர்த்தம் பாருங்களேன், வெஸ்ட்டும் ஈஸ்ட்டும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள். பாகிஸ்தானில் ஆரம்பித்து இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் தான் இருக்குது, அதை தாண்டி கிடையாது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதனால அது முக்கோண ஷேப்புன்னு நம்ம சொல்கிறோம், அங்கேயே இருக்கிறனால. பாகிஸ்தான், குஜராத், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் மேலே ஆரம்பித்து கீழே குஜராத் வரைக்கும் வருது. நடுவில் இங்கே உத்தரப்பிரதேஷ் போது திருப்பி அப்படியே அங்கேயே ஜாயின் ஆயிடுது, ஜம்மு காஷ்மீர் வழியாக போய் ஆப்கானிஸ்தானில். அப்போ அது எந்த ஷேப்பில் இருக்குது, முக்கோண ஷேப்பில் இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஆலம்கிர்பூருங்கிறது எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஈஸ்ட் பகுதி, கிழக்கு பகுதி, அதாவது மொத்தம் 4 பார்க்குறோம். நம்ம வெஸ்ட்டு பார்த்துட்டோம், இப்போ கிழக்கு பார்க்குறோம். சிந்து சமவெளி நாகரிகத்துடைய எல்லைகள் கிழக்கு பகுதியில் ஈஸ்ட் சைடு வந்து ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காது. ஹிந்து ரிவர் எந்த ரிவர்னா ஹிந்து ரிவர். அதான் சிந்துன்னு சொல்கிறாங்களா, அதுதான் சொல்ல வராங்க. இதுக்கு ரிவர் தேவையில்லை, அதனால பெருசாக வேண்டாம். அதுக்கடுத்து மண்டா, நார்த் சைடு வடக்கு பகுதி வந்து மண்டா. வடக்கு பகுதியில் இருக்கிறது மண்டா, மேலே வடக்கு பகுதினா மேலே இருக்கிறது. மண்டாங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. வடக்கு பகுதியில் இருக்கிறது மண்டா, இது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து தெற்கு பகுதி கீழே தைமாபாத், கீழே வந்து தைமாபாத் அப்படிங்கிறது இருக்குது. தைமாபாத்துங்கிறது கீழே இருக்குது. இது வந்து எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. தைமாபாத்துங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. சவுத் இது தெற்கு பகுதி. இதுதான் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய பவுண்டரிஸ், எல்லைகள். புரியுதா? சிந்து சமவெளி நாகரிகத்துடைய எல்லைகள் எது அப்படின்னு கேட்டால் இதுதான். இதை வந்து உங்களுக்கு கேட்கலாம், மேட்ச் பண்ண சொல்லலாம். இதை 4 ஊரும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அது எந்தெந்த ஏரியாவில் இருக்குங்கிறது ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி. இல்லைனா எந்த பார்ட்டு, அது வந்து நார்த்தா சவுத்தா, அது மேட்ச் பண்ண சொல்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ கேள்விங்கிறது எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். பட் நம்ம வந்து எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு தரவாக இருந்துக்கணும், அதுதான் முக்கியம். அவன் எப்படி கேட்டாலும் அது நமக்கு முக்கியம் கிடையாது. எப்படி கேட்டாலும் நான் எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும்.
சரி, கோர் ஏரியா இது எந்தெந்த இடத்துலலாம் இருந்துச்சு அப்படிங்கிற கோர் ஏரியா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது முக்கிய பகுதிகள், இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த முக்கிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் அதிகமாக கிடைச்சது. பாகிஸ்தான், அதாவது அதுக்கான ப்ரூஃப்லாம் கிடைச்சது அதிகமாக பாகிஸ்தான் ஒன்று. இன்னொன்று குஜராத்து, பாகிஸ்தான், குஜராத்து, ராஜஸ்தான், பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, இந்த 4 பகுதிகளெலாம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இவங்க எந்த பீரியடை சேர்ந்தவங்கன்னு கேட்டால் பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, இதோட காலகட்டம் அப்படிங்கிறது எந்த பீரியடில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 பேர் 3 விஷயம் சொல்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. 3 அறிஞர்கள், ஓகேவா, சயின்டிஸ்ட் வந்து அந்த 3 சயின்டிஸ்ட் வந்து 3 விதமான டைம் லைன் கொடுக்குறாங்க. இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. அதை சொல்கிறேன் பாருங்கள். ஜான் மார்ஷல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீரியடை 3250 இருந்து 2750 வரைக்கும்னு சொல்கிறாரு, BCE. ஜான் மார்ஷல் கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள். ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு, சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலகட்டம் 3250 2750 BCE இந்த இடைப்பட்ட காலகட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஜான் மார்ஷல். ஃபேர் சர்வீஸுங்கிறவர் என்ன சொல்கிறாரு, ஃபேர் சர்வீஸ் அப்படின்னு ஒருத்தர், இவர் சொல்கிறாரு 2000 1500 BCE அப்படின்னு சொல்கிறார். மூணாவதாக டிபி அகர்வால்னு ஒருத்தர், டிபி அகர்வால், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2300 இருந்து 1750 வரைக்கும்னு சொல்கிறாரு. கமெண்ட்டில் இருக்குது, 3மே பார்த்துக்கோங்க. இந்த 3 பேரும் 3 விதமாக சொல்கிறாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட காலகட்டம். புரியுதா? ஓகேவா? இவங்க 3 பேர் 3 விதமாக சொல்கிறாங்க. பட் ஒரிஜினலி நம்ம எதை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலகட்டமாக எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3300 இருந்து 1900 BC அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய கணக்கு. புரியுதா? இதுதான் வந்து இதோடைய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருந்து 1900 BC வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் காமனாக. இந்த சைட்டை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சைட்டு, இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது, ஹரப்பா நாகரிகத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். 1826 கண்டுபிடிச்சார். சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் 1826 ஃபஸ்ட்டு டு விசிட் அந்த பகுதிகளில் வந்து பார்க்கறதுக்காக போகிறார், கண்டுபிடிக்கிறார். அப்போ தான் ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன்கிறவர் தான் ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறார். ரெண்டாவதாக ஒருத்தர் போகிறாரு. ரெண்டாவதாக போயிட்டு அலெக்சாண்டர் பர்னஸ்ன்னு ஒருத்தர். அலெக்சாண்டர் பர்னஸுங்கிறவர் 1831
1831 வருஷம் அம்ரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறார். அந்த பிளேஸில் செகண்டாக ஒருத்தர் போயிட்டு ஹரப்பான்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் 1826 ஹரப்பாக்கு போயிருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு ஹரப்பான்னு ஒன்று இருக்கிறத கண்டுபிடிச்சி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் சார்லஸ் மேசன். ரெண்டாவது அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்னு ஒருத்தர் 1831 வருஷம் போகிறாரு. அவர் வந்து அம்ரிங்கிற பகுதிக்கு போகிறாரு. அலெக்சாண்டர் ஃபர்னஸ் இவர் 2வது தடவை போனவர். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல 2 பேர் வந்து அப்படி இருக்கிறத வெளியே காமிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு யார் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சர்வே எடுத்தது முதல் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி நடத்தியவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம்னு ஒருத்தர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சர்வே பண்ணியிருக்கார். 1853 ஒரு வருஷம் போயிருக்காரு. 1856 ஒரு டைம் போயிருக்காரு. ஸ்பீடாக சொல்லலை, நான் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனால ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். 1853, 56, 1875 இந்த 3 வருஷம் ஃபர்ஸ்ட்டு சர்வே. இவங்க ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னு ஒன்று உலகத்துக்கு எடுத்து காமிச்சவர், வெளியே கொண்டு வந்து காமிச்சவர் சார்லஸ் மேசன் 1826. ரெண்டாவது அந்த இடத்த வெளியே கொண்டு வந்தது அலெக்சாண்டர் பர்னஸ் 1831. இவர் போன பிளேஸ்க்கு பேர் அம்ரி. அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு அந்த பார்ட்டை சர்வே பண்ணது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். இவர் எப்போல்லாம் அந்த இடத்த விசிட் பண்ணார்னா 1853, 1856, 1875 3 தடவை இந்த இடத்த வந்து பார்த்துருக்காரு. இது எழுதிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதிகளில் ஒரு ட்ரெயின் ட்ராக் ஒன்று போட்டிருக்காங்க. 1856 லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும், ரெண்டுமே பாகிஸ்தானில் தான் இருக்குது. இந்த அது வந்து அந்த ரிவர் பாயக்கூடிய பகுதியில் இருக்கிற 2 ஊர்கள். இந்த லாகூர் டு முல்தான், இந்த ஊரில் 2 ஊருக்கும் இணைக்கிற மாதிரி ஒரு ரயில் ட்ராக் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் ட்ராக் போடும்போது அங்கே இருந்த பழங்கால கற்கள், செங்கற்கள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ட்ராக்குக்கு அடியில் போடுறதுக்கு யூஸ் பண்ணி ட்ராக் போட்டாங்க. அதனால் அந்த கல்லெல்லாம் வீணாக போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கல் எல்லாம் தான் மெயின் எக்ஸாம்பிளாக அந்த ஹரப்பன் பீப்புள் வாழ்ந்ததுக்கான மெயின் எக்ஸாம்பிள். அது வந்து இந்த ட்ரெயின் ட்ராக் போடுறதுக்காக அடியில் போடப்பட்ட கல்லாக பயன்படுத்திட்டதுனால பல வரலாறை வந்து தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது லாகூர் டு முல்தான் 1856 ட்ரெயின் ட்ராக் போடுறதுக்காக அந்த கல்லெல்லாம் எடுத்ததுனால அந்த பிளேஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு எழுதிக்கோங்க. லாகூர் டு முல்தானுக்கு ட்ரெயின் ட்ராக் போடும்போது அது வந்து அழிக்கப்பட்டுச்சு. இதோட ஏரியா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா, ஏரியான்னு சொல்லக்கூடிய பரப்பளவு எவ்வளோன்னா 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த மாதிரி சொல்லலாம். 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அல்லது 13 லட்ச சதுர கிலோமீட்டர். இதுதான் இதோடைய ஏரியா. மொத்த பரப்பளவுடைய வேல்யூனா 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அல்லது 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3300 1900 வரைக்கும் இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு பீரியடு. இது வந்து பீட்டா அனாலிட்டிக் சென்டர் மூலமாக
ப்ரூஃப் பண்ணது. ஓகேவா, அமெரிக்காவோட பீட்டா அனலிட்டிக் சென்டர் மூலமாக ப்ரூஃப் பண்ணது தான் இந்த 3300 1900 அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்து என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இட்ஸ் ரைட்டிங் இஸ் நாட் டெசிபர்டு. நாட் டெசிபர்ட், இவங்களுடைய எழுத்துக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவங்களுடைய எழுத்துக்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுத்துக்களை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நாட் டெசிபர்ட், ரைட்டிங் இஸ் நாட் டெசிபர்டு அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து இட்ஸ் ரைட்டிங் இஸ் நாட் டெசிபர்டு, DECIPHERED, டெசிபர்டு, கண்டுபிடிக்க முடியலை. இவர்களுடைய எழுத்து முறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய ஸ்மாலஸ்ட் சைட் எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, ஸ்மாலஸ்ட் சைட், சிறிய பகுதி, ஹரப்பா நாகரிகத்தின் மிகச்சிறிய பகுதி எது அப்படின்னா அல்லாதினோ. கமெண்ட்ல இருக்கு பாருங்க, அல்லாதினோன்னு உடனே அல்லா சவுண்டு வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லார்ஜஸ்ட் சைடு, மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னா மொகஞ்சதாரோங்கிறத சொல்லியிருந்தாங்களாம். பட் 2014 ராக்கி கர்கி தான் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரியானாவில் இருக்கிற ராக்கி கர்கி, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹரியானாவில் இருக்கிற ராக்கி கர்கி அப்படிங்கிற பிளேஸ் தான் லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் தி ஹரப்பன் சிவிலைசேஷன். லார்ஜஸ்ட் சைட் ஆஃப் தி ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னா ராக்கி கர்கி ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சைட் அது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகத்தின் மிகப்பெரிய பகுதி அப்படின்னா அது ராக்கி கர்கி. இது ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. இது அனௌன்ஸ்டு பை 2014 2014 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை and earlier one was Mohenjo-daro. அதற்கு முன்பு வரை மொகஞ்சதாரோ தான் பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதுலாம் இருக்கிறதுலே ஹரப்பன் சிவிலைசேஷனோட மிகப்பெரிய சைட்டுன்னா அது மொகஞ்சதாரோ தான். 2014 அப்புறம் அனௌன்ஸ் பண்ணது ராக்கி கர்கி. பட் அது ஆப்ஷனில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மொகஞ்சதாரோங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. மொகஞ்சதாரோங்கிறது அதுதான் பெரிய சைட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கான்டெம்பரரி சிவிலைசேஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கான்டெம்பரரி சிவிலைசேஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு சமகால நாகரிகம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் சமகால நாகரிகம் மெசபட்டோமியா. சிந்து சமவெளி நாகரிகத்தின் சமகால நாகரிகம் மெசபட்டோமியா. கமெண்ட்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பகுதிகள் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் பகுதிகள் அதிகம் உள்ள மாநிலம் குஜராத். The state with the largest number of Indus Valley sites. The state with the largest number of Indus Valley sites in India is Gujarat.
நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 1826 ஃபஸ்ட்டு இந்த ஹரப்பன் சைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து 1831 ஒருத்தரை பார்த்துருப்போம். அதுக்கடுத்து 1853 அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து விசிட் பண்ணியிருப்பார். அதில் ஹரப்பன் சீல் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் இயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து 1856 வந்து திரும்பி அவரே போவார். அப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணுவார் 2வது டைம் போகும்போது. அதுக்கடுத்து 1875 வந்து அந்த எக்ஸ்கவேஷனோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவார். இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் நமக்கு அதெல்லாம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் படி நம்ம வந்து சொன்னது அந்த 1900 BCE அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பீங்க இல்லையா, அது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு எழுதியிருப்பீங்க. அது இல்லாமல் கேபிட்டல் சிட்டிஸ் அப்படின்னா 2 கேபிட்டல் சிட்டிஸ்ன்னு போட்டு கீழே அதுக்கடுத்த ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. தலைநகரங்கள், முக்கிய தலைநகரம், ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பன் நாகரிகத்தின் முக்கிய நகரங்கள் இல்லை தலைநகரங்கள் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. கேபிட்டல் சிட்டிஸ் மொகஞ்சதாரோ, ஹரப்பா, இது 2 தான் கேபிட்டல் சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. முக்கிய தலைநகரங்கள் அப்படின்னா அது ஹரப்பா, மொகஞ்சதாரோ 2 தான். அதுக்கடுத்து போர்ட் சிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. போர்ட் சிட்டிஸ்னால் என்னது? போர்ட் சிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரியணும். போர்ட் சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுட்காஜெண்டர் ஃபஸ்ட்டு. போர்ட் சிட்டி துறைமுக நகரங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க தமிழில். துறைமுக நகரங்களில் ஃபஸ்ட்டு சுட்காஜெண்டர் ஃபஸ்ட்டு துறைமுகத்தில். 2வது பாலக்கோட், சுட்காஜெண்டர், பாலக்கோட், லோத்தல். கமெண்ட்டில் இருக்குது, பார்த்து எழுதிக்கோங்க. சுட்காஜெண்டர், பாலக்கோட், லோத்தல், அல்லாதினோ, குண்டாசி, கிராசரா, இந்த பிளேசஸ் எழுதிக்கோங்க. போர்ட் சிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா சுட்காஜெண்டர், பாலக்கோட், லோத்தல், அல்லாதினோ, குண்டாசி, கிராசரா. இந்த பிளேசஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 6 பிளேஸ் கொடுத்துருப்பேன். இந்த 6 பிளேஸும் தான் போர்ட் சிட்டிஸ். இதை தாண்டி வேறு எதுவுமே போர்ட் சிட்டிஸ் கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லா பகுதிகளிலையும் சேர்ந்து துறைமுக நகரங்கள்னால் இந்த 6 மட்டும்தான். ஹரப்பன் சிவிலைசேஷனோட துறைமுக நகரங்கள்னால் இது 6 தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது ஏஎஸ்ஐ பற்றி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொல்லியல் ஆய்வகம். ஆராய்ச்சியகம் எப்படி வேணால் எழுதிக்கோங்க. இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியகம் இல்லை ஆய்வகம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை ஷார்ட்டாக ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1861 1861 வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வருஷம் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோடைய முதல் இயக்குனர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம்னு ஒருத்தர் எழுதியிருப்பீங்களா, அவர் தான் இதோட முதல் இயக்குனர். அலெக்சாண்டர் கன்னிங்காம் அதாவது ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்பாங்க, அது வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம். அதனால் இதோட ஃபர்ஸ்ட் சேர்மனும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆராய்ச்சியும் பண்ணியிருப்பார். எக்ஸ்கவேஷனும் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பார் 1856 53-56 அந்த பீரியடில். அதனால் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப்
அதாவது தொல்லியல் துறையின் தந்தை, தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு இவரை சொல்கிறதுனா வழக்கம் இருக்குது. தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே. அடுத்து ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க. அது என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். ப்ரிசர்வேஷன் ஆக்ட், ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1904. 1994 வருஷம். அதாவது பழங்கால பொருட்கள் பாதுகாப்பு சட்டம், பழங்கால பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. பழங்கால பொருட்கள் பாதுகாப்பு சட்டம் 1904. 1904. இந்த பீரியட் வந்து லார்ட் கர்சன் அவருடைய காலகட்டம், கர்சன் பிரபுவின் ஆட்சி காலம். இந்த சட்டம் போட்டப்போ கர்சன் பிரபுவுடைய ஆட்சி காலம், பிரிட்டிஷ்காரங்களில் கர்சன் பிரபுவுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்த காலம். இந்த சட்டத்துக்கு கீழே தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் உருவாகுது. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று டிபார்ட்மெண்ட்டு தனியாக உருவாக்குறாங்க. தொல்லியல் துறை அப்படின்னு ஒரு துறை தனியாக உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருந்துச்சுன்னா கல்ச்சர். அதுக்கு முன்னாடி இந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து ஆர்கியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி கலாச்சாரத்துறை அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. கண்டிப்பாக எழுதணும். கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த ஆர்கியாலஜி ஏஎஸ்ஐங்கிறது. ஆஃப்டர் இந்த ஆக்ட் போட்டதுக்கப்புறம் ஆர்கியாலஜினே ஒரு டிபார்ட்மெண்ட்டு உருவாக்கிட்டாங்க 1904 அப்புறம். யாரோட பீரியட்லனா கர்சன் பிரபுவோடைய காலகட்டம். அடுத்தது இவங்களோட ஸ்கிரிப்ட் அண்ட் லாங்குவேஜ் அது எழுதிக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிரிப்ட் அண்ட் லாங்குவேஜ்னு போட்டுக்கோங்க. எழுத்து மற்றும் மொழி, எழுத்து மற்றும் மொழி. இவங்களுடைய எழுத்து மற்றும் மொழி. பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட், இவங்களோட எழுத்து முறையை என்ன சொல்கிறாங்கன்னா பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட், பிக்டோகிராபிக் எழுத்து முறை. பிக்டோகிராபிக் எழுத்து முறை அப்படின்னு எழுதிக்கோங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுமே அதே தான். பிக்டோகிராபிக் எழுத்து முறை. அதே மாதிரி இவங்களோட எழுத்து முறை இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The Harappan script as still to be not fully deciphered. The Harappan script as still to be fully not deciphered. ஹரப்பா நாகரிகத்துடைய எழுத்து முறை இன்று வரை முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரப்பா நாகரிகத்தின் எழுத்து முறை இன்று வரை முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரப்பன் ஸ்கிரிப்ட் ஆஸ் ஸ்டில் டு பி ஃபுல்லி நாட் டெசிபர்டு. அதே மாதிரி இவங்களுக்கு கிடைச்சதை வச்சு சில ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இவங்களுடைய டோட்டல் லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கலாம் அப்படின்னா
400லேருந்து 600 வரைக்கும் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. இவங்க யூஸ் பண்ண லெட்டர்ஸ் எழுதுறதுக்காக யூஸ் பண்ண லெட்டர்ஸ் வந்து டோட்டலாக 400லேருந்து 600ன்னு சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் சைன்ஸ் இஸ் SIGNS சைன்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் சைன்ஸ் இஸ் between 400 and 600. 400 or 400 and 600 அதிலிருந்து 600க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் 400லேருந்து 600 இருக்கலாம். அடிப்படை எழுத்துக்கள் வந்து 40லேருந்து 60க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் லெட்டர்ஸ் 40 to 60, பட் டோட்டல் 400 to 600. எழுதியாச்சா கிளியரா? 400 to 600 வரைக்கும் மொத்தமான லெட்டர்ஸ் இருக்கலாம். அதில் பேசிக்காக இருக்கிற லெட்டர்ஸ் வந்து 40லேருந்து 60க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த எழுத்துக்கள் 400லேருந்து 600 வரைக்கும், அடிப்படை எழுத்துக்கள் 40லேருந்து 60 வரைக்கும். அதுக்கடுத்து the script was mostly written from right to left. புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? இவங்களோட எழுத்து முறை வலது பக்கத்திலிருந்து துவங்குமா. நம்ம காமனாக எப்படி எழுதுவோம்? இப்போ நீங்கள் எப்படி எழுதிட்டு இருக்கீங்க, லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட்டில் முடிப்பீங்க, திரும்பவும் அடுத்த லைன் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து முடிப்பீங்க. பட் அவங்களோட எழுத்து முறை லெஃப்ட்லேருந்து அந்த ரைட்லேருந்து ஆரம்பித்து லெஃப்ட்டுக்கு வருவாங்க, திரும்பவும் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. சாரி, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு வராங்க. The script was right to left. அதாவது அல்டர்னேட்டிவ் டைரக்ஷன்ஸ், அதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எழுத ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி மாற்றி எழுதுவாங்க, அல்டர்னேட்டிவ் டைரக்ஷன். த ஸ்கிரிப்ட் வாஸ் மோஸ்ட்லி ரிட்டன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அதிகமாக வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் தான் எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. முதல் வரி ஃபர்ஸ்ட் லைன் வந்து வலமிருந்து இடம், முதல் வரி வலமிருந்து இடம், இரண்டாம் வரி இடமிருந்து வலம் அப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரைட் டு லெஃப்ட்டு, செகண்ட் லைன் லெஃப்ட் டு ரைட்டு. இப்படி தான் அவங்களோட ரைட்டிங் மெத்தட் இருந்துச்சு. முதல் வரி வலமிருந்து இடம், இரண்டாம் வரி இடமிருந்து வலம். ஃபர்ஸ்ட் லைன் ரைட் டு லெஃப்ட்டு, செகண்டு லெஃப்ட் டு ரைட்டு. அதுக்கு அடுத்தது இவங்களோட ட்ரேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். வணிகம், எழுத்து முறையும் மொழியும் பார்த்துட்டோம். அடுத்தது வணிகம், இவங்களோட வணிகம் எப்படி இருந்துச்சு, யார் கூட பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ட்ரேடில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இவங்க சமகாலத்தில் ஒருத்தங்களை வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம்ல, யார்? கண்டெம்பரரி பீரியடில் வாழ்ந்தவங்க மெசபடோமியா, அவங்க கூட தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் நீங்கள் எழுதணும். மெசபடோமியா, இவங்க யார் கூட வணிகம் பண்ணாங்க அப்படின்னா மெசபடோமியன்ஸ் கூட வணிகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. மெசபடோமியாவில் மெலுகா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு பொருள் வந்து அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெலுகா தான் எக்ஸாம்பிள். ட்ரேடட் வித் மெசபடோமியா. ஏன்னா அவங்களோட மெசபடோமியனோட ரெக்கார்டில் மெலுகாங்கிற பகுதியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெலுகா அதாவது அரப்பா வணிகர்கள் மெசபடோமியாவுடன் வணிகம் செய்துள்ளனர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹரப்பா மக்கள் மெசபடோமியா மக்களுடன் வணிகம் செய்துள்ளனர் அப்படி எழுதிக்கிட்டாலும் ஓகே. மெசபடோமியாங்கிறது சிரியா அந்த பகுதிகளில் இருக்கிற ஏரியா.
அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பீரியடில் இரும்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் நான், புரியுதா? அயான் அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் கோல்டு இருந்துச்சு. கோல்டு வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த பீரியடில். தங்கம் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி காப்பர், காப்பர் எங்கேருந்து அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, காப்பர்னா தாமிரம் செம்புன்னெலாம் சொல்கிறோம்ல, அதை வந்து ராஜஸ்தான்லேருந்து எடுத்திருக்காங்க. K3 மைன்ஸ், K3 மைன்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, காப்பர் மைன்ஸ். அந்த இடத்துல இருந்து தான், ராஜஸ்தானில் இருக்காது, K3 காப்பர் மைன்ஸ். அங்கேருந்து தான் வந்து காப்பர் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. சும்மா ராஜஸ்தான்லேருந்து காப்பர் எடுத்திருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீரியடில் மணின்னு ஒன்று யூஸ் பண்ணலை. மெட்டல் இருந்துச்சு தான், பட் ஆனாலும் மணி வந்து அவங்க பயன்படுத்தலை இந்த பீரியடில். இந்த பீரியடில் பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்திருக்கு. பார்ட்டர் சிஸ்டம்னா என்னது? பண்டமாற்று முறை அப்படின்னு ஒன்று தான் இருந்திருக்கே தவிர மணி யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடுக்கு வந்து மணியை பயன்படுத்தலை, பண்டமாற்று முறை நடந்திருக்கு, பார்ட்டர் சிஸ்டம். அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா லப்பீஸ் லசூலி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. லப்பீஸ் லசூலி, கமெண்டில் போடுறேன். லப்பீஸ் லசூலி இது வந்து ஆப்கானிஸ்தானில் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் ஷார்டுகை அப்படிங்கிற பிளேஸில், ஆப்கானிஸ்தானில் ஷார்டுகை இந்த பிளேஸில் அதிகமாக கிடச்சிருக்கான். லப்பீஸ் லசூலி அப்படிங்கிறது கமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, இது ஒரு நீல நிற கல்லாம், வைரம் மாதிரி ஒரு நீல நிற கல். இது ரொம்ப அதிகமான விலை உயர்ந்த கல்லாம். லப்பீஸ் லசூலின்னு சொல்லக்கூடிய கல் வந்து ரொம்ப அதிகமாக விலை போகக்கூடிய ஒரு கல். ப்ளூ ஸ்டோன் ஆஃப் ஹை வேல்யூ, a blue stone of high value, lapis lazuli. ஆப்கானிஸ்தானில் ஷார்டுகையில் மட்டும்தான் இந்த கல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கார்னீலியன் அப்படிங்கிற மணி வந்து லோத்தலில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரேட் பண்ணது கார்னீலியன் அப்படிங்கிறது. கார்னீலியனுங்கிறது அந்த லைக் வந்து ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு மணி, கழுத்தில் போடுற மணி. அந்த மணி வந்து குஜராத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் இருக்கிற லோத்தல் அப்படிங்கிற துறைமுகத்தில் கிடச்சிருக்கான். கார்னீலியன் வாஸ் ஃபவுண்ட் இன் லோத்தல். கார்னீலியன் லோத்தலில் கிடச்சிருக்கு. ட்ரேட் பொறுத்த வரைக்கும் லோத்தல்ங்கிற பகுதியில், குஜராத்தில் இருக்கிற லோத்தல் என்ற பகுதியில் கார்னீலியன் மணிகள் கிடைத்துள்ளது. Shell was found at the site of நாகேஷ்வர் in குஜராத். ஓடுகள் குஜராத்தில் உள்ள நாகேஷ்வர் பகுதியில் கிடைத்துள்ளது. ஓடுகள் குஜராத்தில் உள்ள நாகேஷ்வர் பகுதியில் கிடைக்கப்பெற்றுள்ளது. மற்றும் ஓடுகள் நாகேஷ்வர், குஜராத்தில் உள்ள நாகேஷ்வர் பகுதியிலையும் பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட் பகுதியிலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாலக்கோட் பகுதி. ஓடுகள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா குஜராத்தில் நாகேஷ்வர்லையும் பாகிஸ்தானில் பாலக்கோட், இந்த ரெண்டு பகுதியிலையும் ஓடுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஷெல் வாஸ் ஃபவுண்ட் அட் த சைட் ஆஃப் நாகேஷ்வர் இன் குஜராத் அண்ட்
பாலக்கோட் இன் பாகிஸ்தான். இவங்களுடைய அளவீட்டு முறை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து பார்ட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, பண்டமாற்ற முறை. ஆனால் அதை வந்து எப்படி அளவிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஸ்கேல் அண்ட் மெஷர்மெண்ட். அளவீட்டு முறை ஸ்கேல் அண்ட் மெஷர்மெண்ட். எப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். இரு மடங்கு முறை அப்படின்னு சொல்லாத, இரு மடங்கு முறை. இல்லைனா வந்து ட்வைஸ் ஆஸ் மச் அப்படின்னு சொல்லலாம். ட்வைஸ் ஆஸ் மச் இல்லை ஹெக்ஸாடெசிமல் அப்படியும் சொல்லலாம். அதாவது எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு எழுதிக்கோங்க. 1 2 4 8 16 இப்படி இருந்துச்சா, அவங்கக்கிட்ட இருந்த எடை கற்கள், அந்த மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய எடை கற்கள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. 1 2 4 8 16 இந்த மாதிரி போகும். 32 48 64 பைனரி சிஸ்டம்னு கூட போட்டுக்கோங்க. அதை கரெக்டு தான். இரு மடங்கு முறை தமிழில் 16 மடங்குகள் அப்படிங்கிற மாதிரி வரும். இரு மடங்கு முறை. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி ஷெல்லுன்னு ஒன்று பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஷெல்லுங்கிறது வந்து நாகேஸ்வர், பாலக்கோட் 2 இடத்துல கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. அந்த ஷெல்லுன்னா இந்த இடத்துல எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் என்னென்னா சங்கு. சங்கு எங்கே கிடச்சிதுன்னா நாகேஸ்வர், பாலக்கோட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை எழுதிக்கோங்க அந்த இடத்துல. ஷெல்லுங்கிறது ஓடுன்னு சொன்னேன் இல்லையா, அது சங்கு. சங்குங்கிறது எழுதிக்கோங்க கரெக்டாக, அது மட்டும். அடுத்தது இன்னொரு விஷயம், ட்ரேடில் வணிகத்தில் வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம். யாரு கூட அப்படின்னா, நம்ம இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறவங்க யார் மெசபடோமியா கூட வணிகம் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடுறது கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஓகேவா, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இந்த வணிகத்தை பற்றி பேசுது. கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கியூனிஃபார்ம் கல்வெட்டு. யூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த லப்பீஸ் லசூலின்னு சொன்னல, அது என்னென்னா வைரம் வைடூரியம், அதை தான் வந்து லப்பீஸ் லசூலின்னு சொல்கிறாங்க. வைரம் வைடூரியம் இது ரெண்டுத்தையும் தான் லப்பீஸ் லசூலி அப்படின்னு சொல்கிறாங்க. வைரம் வைடூரியம். லப்பீஸ் லசூலி முன்னே கமெண்ட் பண்ணியிருப்பேனே, ஆப்கானிஸ்தானில் ஷார்ட்டுகையில் மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? மேலே பாருங்கள், என்னோடய கமெண்ட்டில் பாருங்கள் இருக்கும். இவங்க மெஷர் பண்ணுறதுக்காக மெஷரிங் ஸ்கேல் வச்சுருக்காங்க. அதாவது அளவீடு அப்படின்னு போட்டு அந்த ஸ்கேல் எப்படி இருக்குன்னா 1.75 சென்டிமீட்டரில் இருக்குமா அந்த ஸ்கேல். 1.75 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து சீலுக்கு வந்துடுங்க. சீல் கிடையாது. அடுத்து அக்ரிகல்ச்சர், விவசாயம். அடுத்து வந்து விவசாயம், அக்ரிகல்ச்சர்னு போட்டுக்கோங்க. இவங்க என்னெல்லாம் வளர்த்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வீட்டு, அதுக்கடுத்து வந்து ஃபார்லி, வீட்னா கோதுமை, அடுத்து ஃபார்லி, பல்சஸ், பருப்பு வகைகளா, பல்சஸ்னா பருப்பு வகைகள், பல்சஸ். அதுக்கடுத்து பீஸ், PEAS, பீஸ், பட்டாணி.
பட்டாணி, அடுத்து ரைஸ் அரிசி, அடுத்து எள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல சீசேமா, SESAME சீசேம், எள் வளர்த்துருக்காங்க. அடுத்து ஆளி விதைனா லின்சீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளி விதை. அதுக்கடுத்து கடுகு மஸ்டர்ட், இது எல்லாத்தையும் வளர்த்துருக்காங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடில். ரைஸ் அப்படிங்கிறது குஜராத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு அந்த டைமில். ரைஸுங்கிறது குஜராத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு. அரிசி அப்படிங்கிறது குஜராத்தில் மட்டுமே கிடச்சிருக்கு. நோ எவிடன்ஸ் ஆஃப் சுகர் கேன், அதாவது கரும்பு விளைவிக்கப்பட்டதற்கான சான்று எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் கரும்பு விளைவிக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை. கரும்பு விளைவிப்பதற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் சுகர் கேன். அதே மாதிரி குஜராத்தில் பருப்பு வகைகள் பயிரிட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. குஜராத்தில் பருப்பு விளைந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. மில்லட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரம் சைட்ஸ் இன் குஜராத். அதுக்கடுத்து போன்ஸ், எலும்புகள் இருக்கு இல்லையா, போன்ஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஃபவுல் ஆர் ஃபவுண்டு. போன்ஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஃபவுல் ஆர் ஃபவுண்டு. ஃபவுல்னா காட்டுக்கோழி. மீன்கள் மற்றும் காட்டுக்கோழிகளின் எலும்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மீன்கள் மற்றும் காட்டுக்கோழியின் எலும்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. போன்ஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஃபவுல் ஆர் ஃபவுண்டு. அது மட்டும் இல்லாமல் கேட்டில், ஷீப், கோட், பஃபலோ, பிக்கு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸோடைய எலும்புகள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆர்ஸுங்கிற ஒரு அனிமலே கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஸ், குதிரைங்கிற ஒரு விலங்கு இவங்கக்கிட்ட கிடையாது. இவங்களுக்கு தெரியாது குதிரைன்னு ஒன்று இருக்குன்னு. ஏன்னா பின்னாடி காலத்தில் தான் குதிரைன்னு ஒன்று வந்துச்சு. அந்த ஆரியர்கள்னு சொல்லுவாங்கள்ல, ஆரியன்ஸ், அவங்க தான் குதிரையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் குதிரைன்னு ஒன்று கிடையாது. அதனால் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தோட எலும்பு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒட்டகத்துடைய இது எங்கன்னா ஷார்டுகை, ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஷார்டுகை. எலும்புங்கிறத விட தடயங்கள் கிடச்சிருக்குன்னு போட்டுக்கோங்க. தடயங்கள், ட்ரேசஸ்ன்னு போட்டுக்கோங்க. ட்ரேசஸ் ஆஃப் கேனல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஒட்டகம் வாழ்ந்ததற்கான தடயங்கள், ஒட்டகம் வாழ்ந்ததற்கான தடயங்கள் ஆப்கானிஸ்தானில் ஷார்டுகை அந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் நடந்ததுக்கான சில ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, காலிபங்கனில் கலப்பையும் உழுத நிலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கலப்பையும் உழுத நிலமும் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. கலப்பைன்னா என்னது? பிளாஃப் அப்படிங்கிறதும் கலப்பைன்னு சொல்லக்கூடிய பிளாஃப், அப்புறம் உழுத நிலம்,
பிளாஃப்டு லேண்டு, இது ரெண்டுமே காலிபங்கனில் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பிளாஃப் அண்டு பிளாஃப் லேண்டு, கலப்பை மற்றும் உழுத நிலம், இது எங்கே கிடச்சிருக்குன்னா காலிபங்கன். நம்ம சைட்ஸை பற்றியே தனியாக பார்ப்போம் இன்னும் லாஸ்ட்டாக, அதனால் சைட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ அதிகமாக பார்க்க வேண்டாம். அதுக்கடுத்து இவங்க எந்த மாதிரியான பயிரிடல் முறை பயன்படுத்தியிருக்காங்கன்னா இரட்டை பயிரிடல் முறை, இரட்டை பயிரிடல் முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இரட்டை பயிரிடல்னால் டபுள் கிராப்பிங், டபுள் கிராப்பிங், டபுள் கிராப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இரட்டை பயிரிடல். காட்டன் கல்டிவேஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் இவங்க தான். காட்டன், பருத்தி பயிரிடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவங்க தான். காட்டன் கல்டிவேஷன் சொல்லக்கூடிய பருத்தி பயிரிடல் இவங்க தான் உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ரோட்ஸ் அண்ட் டவுன் பிளானிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்னு போட்டுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து டவுன் பிளானிங் அண்ட் ஸ்ட்ரக்சர், நகர அமைப்பு முறை, நகர திட்டமிடல் மற்றும் அமைப்பு, நகர திட்டமிடல் மற்றும் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். டவுன் பிளானிங் அண்ட் ஸ்ட்ரக்சர், நகர திட்டமிடல் மற்றும் அமைப்பு. மோஸ்ட்லி ரிவர் சைடில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஹரப்பாங்கிறது ரிவர் ராவி, ராவி அப்படின்ற ஒரு ஆறு. ஹரப்பா இருந்தது ராவிங்கிற ரிவர்கிட்டையும், மொகஞ்சதாரோ இருந்தது இண்டஸ் ரிவர், சிந்து நதிக்கிட்டையும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையிலும், ஹரப்பா நாகரிகம் என்பது ராவி நதிக்கரையிலும், மொகஞ்சதாரோ அப்படிங்கிறது சிந்து நதிக்கரையிலும் இருந்துச்சு. டவுன் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஹரப்பாங்கிறது ராவி நதிக்கரையிலும், மொகஞ்சதாரோங்கிறது சிந்து நதிக்கரையிலும் இருந்துச்சு. ஹரப்பா இன் ரிவர் ராவி அண்ட் மொகஞ்சதாரோ இன் ரிவர் இண்டஸ். ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் ஆர் இன் கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட் பேட்டர்ன் அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் இருந்துச்சான். ரோடும் தெருக்கள் மற்றும் சாலைகள், சாலைகள் மற்றும் தெருக்கள் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் கிரிட் பேட்டர்ன். அதுக்கடுத்து பிளானடு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிளானடு ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் முறை சிறப்பாக இருந்துச்சு, வடிகால் முறை சிறப்பாக இருந்தது. டவுன் பிளானடாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிளானடு டவுன், திட்டமிட்ட நகர அமைப்பு, திட்டமிட்ட நகர அமைப்பு.
திட்டமிட்ட நகர அமைப்பு, பிளானடு டவுன். பிளானடு டவுன் திட்டமிட்ட நகர அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதை திட்டமிட்ட நகர அமைப்பு. அதுக்கு எக்ஸாம்பிளாக சிட்டடல் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. சிட்டடல், CITADEL, சிட்டடல். மொகஞ்சதாரோங்கிற அந்த நாகரிகத்தில் சிட்டடல் கிடச்சிருக்கு. மொகஞ்சதாரோங்கிற பகுதியில் சிட்டடல். சிட்டடலுங்கிறது பிளானடில் ஹையர் டவுன், அதாவது நல்ல பணக்காரங்க அது மாதிரி வாழ்ந்தது. அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் பர்சன்ஸ் வாழ்ந்தது சிட்டடல். இம்பார்ட்டண்ட் ரெசிடென்ஷியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லாத, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டினது சிட்டடல் அப்படிங்கிறது. உயர்ந்த நபர்கள் வசிக்கக்கூடிய இடம் சிட்டடல். அடுத்து லோயர் டவுனுன்னு ஒன்று இருந்துச்சு, அதான் பிளானடு டவுனுன்னு சொல்கிறாங்கல்ல. சிட்டடலுங்கிறது ஹையர் பீப்புளுக்கும், லோயர் டவுனுங்கிறது பிரிக் ஹவுஸ், கற்களால் கட்டப்பட்ட வீடுகள். லோயர் டவுனுங்கிறது கற்களால் கட்டப்பட்ட வீடுகள். அந்த சிட்டடலுங்கிறது வெஸ்ட் சைடு இருந்துச்சு, மேற்கு பகுதியிலையும். லோயர் டவுனுங்கிறது கீழ்நிலையிலான நகரம், கீழ் நகரம்ங்கிறது ஈஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சிட்டடல் அப்படிங்கிறது வெஸ்ட் சைடும், லோயர் டவுனுங்கிறது ஈஸ்ட் சைடும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ன்ட் பிரிக்ஸ், சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. சுட்ட செங்கற்கள், பர்ன்ட் பிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:2:4. அந்த கற்களோட சைஸ் வந்து 1:2:4ன்னு சொல்லக்கூடிய ஒரே சைஸில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சுட்ட செங்கற்களோட சைஸ் 1:2:4 அப்படி இருந்துச்சா பர்ன்ட் பிரிக்ஸ். அதுக்கடுத்து தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் வந்து மொகஞ்சதாரோவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னா மொகஞ்சதாரோ. அதை எழுதிக்கோங்க. மிகப்பெரிய தானிய களஞ்சியம். தானியங்கள் களஞ்சியம்னா தானியத்தை கொட்டி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய சுவர் மாதிரி ஒரு நல்லா பெருசாக கட்டி வைப்பாங்க. நான் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெரிய ரூம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே சின்ன சின்னதாக சுவர் மாதிரி கட்டுறது, அதுதான் வந்து தானிய களஞ்சியம். அதுக்குள்ளெல்லாம் ரைஸு அது எல்லாத்தையும் கொட்டி வைப்பாங்க ஒவ்வொன்றுத்தில் ஒன்று. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் பெரிய தானிய களஞ்சியம். அதாவது த கிரானரி வாஸ் த லார்ஜஸ்ட் பில்டிங். The granary was the largest building found in Mohenjo-daro. The granary was the largest building found in Mohenjo-daro. Granary was the largest building found in Mohenjo-daro. அதாவது மிகப்பெரிய தானிய களஞ்சியம் மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தானிய களஞ்சியம் மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி ஹரப்பாவில் 6 கிரானரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பா ஹேட் 6 கிரானரிஸ். ஹரப்பாவில் 6 தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பாவில் 6 தானிய களஞ்சியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய தானிய களஞ்சியம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மொகஞ்சதாரோ. அதே 6 கிரானரிஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஹரப்பா. 6 granaries at Harappa.
கிரேட் பாத், அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு த கிரேட் பாத் ஆஃப் மொகஞ்சதாரோ. கிரேட் பாத் ஆஃப் மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோவில் பெரிய குளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மொகஞ்சதாரோவில் பெருங்குளம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. த கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ believed to be used for ritual bathing. இந்த பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சடங்கு குளியல் அப்படின்னு ஒன்று நடந்துறதுக்கு சான்றாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சடங்கு குளியல்னு சொல்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு தெய்வத்துக்காக அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக சடங்கு குளியலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என்னது? ஹவுஸ், வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வீடுகள் மட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடுகள் கட்டுறதுக்கு மட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மண்ணாலான செம்மண்ணாலான கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மட் பிரிக்ஸ். பர்ன்ட் பிரிக்ஸு, அதை வந்து மட் பிரிக்ஸை வந்து ட்ரைனேஜுக்கும் வீடுகளுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சுட்டு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜிப்சமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அது மேலே பூசுறதுக்கு ஜிப்சம் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசஸ் வந்து மோர் தேன் 1 ஃப்ளோர் இருந்துச்சான். 2 ஃப்ளோருக்கெலாம் கூட வீடு இருந்துச்சான். 2 தளங்களில் வீடுகள் அமைய பெற்று இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 1 ஃப்ளோர் மட்டும் இல்லாமல் 2 ஃப்ளோர் வரைக்கும் கூட வீடெலாம் கட்டியிருந்தாங்களாம். ஹவுசஸ் மோர் தேன் 1 ஃப்ளோர். இதுக்கு தான் ஜிப்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1 ஃப்ளோருக்கு மேலே வீடு கட்டுறதுக்கு ஜிப்சம் பயன்படுத்தி கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. வீடுகளை வந்து சுட்ட செங்கல்லால் பயன்படுத்தியிருக்காங்க கட்டுறதுக்கு. தெருக்கள் எல்லாம் திட்டமிட்டபடி அழகாக கட்டியிருந்தாங்களாம். பிளானடு ஸ்ட்ரீட்டு, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம எழுதிட்டோம். அப்போது இவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னா, சிட்டி லைஃப் தான் வாழ்ந்திருக்காங்க, வில்லேஜ் லைஃப் கிடையாது இவங்க வாழ்ந்தது. அதே மாதிரி நோ ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டெம்பிள்ஸ் ஆர் பேலசஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, வீடுகள் எல்லாம் கிரிட்டாக, அதாவது ஒரே மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் 2 பக்கமும் கட்டிட்டு நடுவில் 2 வீடுகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தெருக்களில் அடியில் என்னது ட்ரைனேஜ் சிஸ்டமும் கட்டி வச்சுருந்துருக்காங்க, வீட்டிலேருந்து போகிற தண்ணிலாம் போகிறதுக்கு. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா, எந்த வீட்லேயுமே விண்டோஸ் கிடையாது. நோ விண்டோஸ். ஜன்னல் இல்லாத வீடுகள் தான் கட்டப்பட்டிருந்திருக்கு. அப்போது ஜன்னல் வைக்கணுங்கிற அறிவு இல்லை அப்போ அவங்களுக்கு. நோ விண்டோஸ். அதே மாதிரி நோ ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி கோவில் மாதிரியோ பேலஸ் மாதிரியோ வீடு கட்டுற பழக்கம்லாம் கிடையாது அவங்களுக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ நோ ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் டெம்பிள்ஸ் ஆர் பேலசஸ். கோவில் மாதிரியும் பேலஸ் மாதிரியும் வீடு கட்டுறதுக்கு தெரியலை. ப்ளஸ் வந்து ஜன்னல் வைக்கணுங்கிற அறிவும் இல்லை. அதே மாதிரி 2 பக்கமும் வீடுகள் வந்து செவ்வக வடிவமைப்பில் தெருக்களில் கட்டப்பட்டிருந்துச்சான். ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்துச்சான். வீடுகளும் தெருக்கள்லாம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்துச்சா. இடைப்பட்ட பகுதியில் ட்ரைனேஜ் சிஸ்டம் போச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது போயிடலாமா?
அதுக்கடுத்து சீல்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. முத்திரைகள். சீல்ஸ்னா முத்திரைகள். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சீல்ஸ் முத்திரைகள்லாம் ஸ்டீடைட் கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்டீடைட் கற்கள், முத்திரைகள் ஸ்டீடைட் கற்களால் உருவாக்கப்பட்டது. ஸ்டீடைட் மேட் அப் ஆஃப் ஸ்டீடைட் ஸ்டோன்ஸ். ஸ்டீடைட்னா சாஃப்டான கற்கள், மெலிதான கற்கள், சாஃப்ட் ஸ்டோன்ஸ். ஸ்டீடைட் கற்கள்னு போட்டுக்கோங்க. மேட் அப் ஆஃப் ஸ்டீடைட் ஸ்டோன்ஸ். சீல்ஸ் எல்லாமே, முத்திரைகள் எல்லாமே ஸ்டீடைட் கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. STEATITE ஸ்டீடைட். STEATITE அதான் ஸ்டீடைட். இந்த சீல்ஸ் எல்லாம், முத்திரைகள் அனைத்தும் சதுரம் மற்றும் செவ்வக வடிவத்தில் இருந்துச்சு. சதுரம் மற்றும் செவ்வக வடிவத்தில் இருந்தன அப்படின்னு எழுதிக்கோங்க. முத்திரைகள் சதுரம் மற்றும் செவ்வக வடிவத்தில் இருந்தன. ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் இன் ஷேப். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் இன் ஷேப். மோஸ்ட் ஃபேமஸ் சீல், மிக முக்கியத்துவம் வாய்ந்த மோஸ்ட் ஃபேமஸ் சீல், மிக முக்கியத்துவம் வாய்ந்த முத்திரை எது அப்படின்னா பசுபதி முத்திரை. பசுபதி சிலைன்னு சொல்லாது, முத்திரைங்கிறத விட சிலை, அதுதான் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஃபேமஸ் சீல் அப்படிங்கிறது பசுபதி சீல். பசுபதி. இவரை வந்து மத குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஸ்ட் கிங். ப்ரீஸ்ட் கிங், மத குரு அப்படின்னு சொல்கிறவங்க. PRIEST ப்ரீஸ்ட் கிங். ஸ்டீடைட் கற்களால் செய்யப்பட்டது. ஆக்சுவலி இது வந்து சிவனை வந்து குறிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சிவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்து கடவுள், அவரை குறிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க இந்துக்களாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க பசுபதி சீலை வச்சு. இது எங்கே கிடைக்குதுன்னா மொகஞ்சதாரோவில் கிடைக்குது பசுபதி சீல். அதுவும் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. மொகஞ்சதாரோவில் பசுபதி சீல், ஒரு மனிதனோட உருவம் கிடச்சிருக்கு. அது வந்து பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்க அதை. பட் அது சிவன், அவரை வந்து சிவன்கிற கடவுளை குறிக்கிறதுனால இந்துக்களாக இருக்கலாம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடில் வாழ்ந்த மக்கள் வந்து இப்போ இருக்கிற இந்துக்கள் மாதிரியான இதில் இருந்திருக்கலாம், கடவுள்களை கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதிங்கிற ஒரு கடவுளை கும்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய அனிமல்ஸுடைய பிக்சர்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சீல்ஸில். பட் கிடைக்காதது மட்டும் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் கவ். நோ எவிடன்ஸ் ஆஃப் கவ் பிரீட்ஸ். மாட்டினங்களுடைய சீல், அதாவது மாட்டினங்களுடைய எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்டினங்கள் சார்ந்தது. அப்போது நோ எவிடன்ஸ் ஆஃப் கவுனா மாட்டினங்கள் சார்ந்த சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சீல்ஸை மேக்ஸிமம் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க? வணிகர்கள் வணிகத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. மெர்ச்சன்ட் யூஸ்டு த சீல்ஸ். மாட்டினங்கள் மட்டும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ மாடு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. இது கவு சிம்பிள் யூஸ் பண்ணலை. ஆமாம், இவரை வந்து மதகுருன்னு நம்ம சொல்லிட்டோம். யாரை? அந்த பசுபதியம் வந்து மதகுருன்னு சொல்லிட்டோம். இவரோட அந்த சிலை வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு பெண்ணோட உருவமும் கிடச்சிருக்கு. நடன மாது அப்படின்னு சொல்லுவாங்க. நடன மாது.
டான்சிங் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்சிங் கேர்ள், நடன மாது. இது வந்து செம்பால் செய்யப்பட்ட ஒரு சிலை. ஆக்சுவலி இதை ஜான் மார்ஷல் பார்த்த உடனே இது வந்து 1800 காலகட்டத்தில் செஞ்சது மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க ஒரு பொண்ணோட சிலையை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட அந்த 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனது அப்படின்னா இது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதான். இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனது அப்படின்னா நம்ப முடியாத ஒரு விஷயம் இது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போவே வந்து அந்த பசுபதியை பற்றி பேசல. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து நடன மாது, டான்சிங் கேர்ள் பற்றி பேசுகிறேன். டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொண்ணோட சிலையை வந்து அந்த காப்பர்லேயே செதுக்கியிருப்பாங்க. காப்பர்லேயே செதுக்கியிருப்பாங்க, செம்பு. ஓகேவா? இதுவும் மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. நடன மாது பெண் டான்சிங் கேர்ள் வந்து அந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிற பகுதியில் தான் இதுவும் கிடச்சிருக்கு. இது 3000 ஆண்டு பழமையானது. 3000 ஆண்டு பழமையானது. இதை கண்டுபிடிச்சது ஜான் மார்ஷல். இது கூடயே வர்ஷிப்புன்னு போட்டுக்கோங்க. இவங்களோட வர்ஷிப் எப்படி இருந்துச்சு, வழிபாடுகள், இறை வழிபாடு எப்படி இருந்துச்சு. இவங்களுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பிப்பல் ட்ரீயா, அரச மரங்களை வழிபட்டிருக்காங்க. அரச மரங்களை வழிபட்டிருக்காங்க. அரச மரங்களை வழிபட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க, மதர் காடஸ். பிப்பல் ட்ரீ, மதர் காடஸ். அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க, தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த பசுபதி சிலையும் ஜான் மார்ஷல் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி பசுபதி சீலுங்கிறது ஸ்டீடைட் கல்லால் உருவாக்குனது. மொகஞ்சதாரோவில் கிடைச்ச பசுபதி சிலையை ஸ்டீடைட் கல்லால் உருவாக்குனாங்க. ஆனால் அதுதான் கிஷோர் கேட்டேன்னு நினைக்கிறேன் முன்ன. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடன மாது, டான்சிங் கேர்ள் அப்படிங்கிறவங்கள செம்பால், காப்பரால் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து மீதியை நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு 20 நிமிஷம் பார்க்குற மாதிரி வரும். அது நம்ம நாளைக்கு தனியாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இன்னொரு சில விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். பேசிக்கான சில விஷயத்த நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். ஹரப்பா அப்படிங்கிறது, ஹரப்பா மொகஞ்சதாரோவை பற்றி நான் சொல்லிடுறேன். இல்லை, இது நாளைக்கே கூட நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நான் தனித்தனி சைட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போவே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இதுவுமே சைட்டு தானே, அதனால நம்ம இதையும் நாளைக்கே பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.